வணக்கம் எல்லாருக்கும். இந்த மரக்கறிகள் உற்பத்தியாளர்களை விட வியாபாரிகளுக்கு தான் கூட லாபம் கிடைக்குது. அல்லாட்டி விவசாயி சொல்லுவார், நென்னட்டு 50 ரூபாய்க்கு வாங்கி அவர் 150 ரூபா விற்றுட்டார், எனக்கு 50 ரூபா தான் கிடைக்குது, அவருக்கு இருந்த இடத்துல 100 ரூபா கிடைக்குதுண்டு. அது உண்மையான ஒரு கேஸ் தான், அவையில் பொய்யா சொல்ல இல்லை. ஆனால் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறது அதை விட பின்னால் இருக்கிற காரணம் என்ன, அது உண்மையில் யார்கிட்ட பிரச்சனை, அது விவசாயின்ற பிரச்சனையா, வியாபாரின்ற பிரச்சனையா, இல்லாட்டி இந்த நாட்டு மக்களோட பிரச்சனையா, நுகர்வோட பிரச்சனையா, இல்லாத அரசாங்கத்தின் பிரச்சனையா என்னன்றது ஒருக்கா பார்ப்போம். அதாவது அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த சூட்ஸு மற்ற ஒருக்கா பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் எங்கள் இப்போ ஒரு விவசாயி என்று சொன்னால், அந்த விவசாயி ஓகே தான் ஒரு மரவள்ளி கிழங்கு நட்டு ஒரு 100 ரூபாய் என்ற விலைக்கு கொண்டு போய் சந்தையில் கொடுக்குறேன். விவசாயி அதை வாங்கி மரவள்ளி கிழங்கெல்லாம் வச்சிருக்கலாம் தானே, அந்தண்டே விற்றுறணும். அப்போ விவசாயி அதை வாங்கி 200 ரூபாய்க்கு விற்கிறார் அல்லது 220 ரூபாய்க்கு விற்கிறார் என்றது தான் இந்த விவசாயியோட பிரச்சனை, அவற்றை கம்ப்ளைண்ட், அவற்றை முறைப்பாடு. உண்மையாக அங்கே என்ன நடக்குது, இதை விட இந்த 10 கொண்டு கழிவு வாங்கினோம் என்றதெல்லாம் அது வேறு கதை. விவசாயிகிட்ட வியாபாரி வந்து 10 கொண்டுண்டா 100 கிலோ கொண்டு போனாருன்னா 10 கிலோ கழிவாக டிஸ்கவுண்டாக அவருக்கு கொடுக்கணும். அது அவற்றை இழப்புகளை ஈடு செய்யும் விதமாக அல்லது அதில் இருக்கிற பழுதாக போன மரக்கறிகள் இழப்புகளை ஈடு செய்யும் விதமாக அந்த 10 கொண்டு 100 கிலோவுக்கு 10 கிலோ இருக்கலாம் என்றது தான் அந்த 10 கொண்டுக்கு சொல்லப்படுற காரணங்கள். அப்போ நீங்கள் இதுகளெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நாங்கள் கதைக்க போகிறது அந்த 10 கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் கதைப்போம். இந்த உண்மையாக 100 ரூபாய்க்கு வாங்கினது ஏன் விவசாயிக்கு 200 ரூபாய்க்கு விற்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு வியாபாரி 200 ரூபாய்க்கு விற்றாலும் இன்னும் ஒரு வியாபாரி சந்தையில் வந்து விவசாயின்ற நன்மைக்கென்று சொல்லிட்டு ஆரம்பிக்கிறவர் ஒருத்தர் ஏன் அதை 150 ரூபாய்க்கே விற்கலாமே இருக்கிறார், அல்லது அவர்கள் அவ்வளோ தூரம் ஒற்றுமையாக இருக்கிறார்களா? அப்படி ஒரு விஷயம் சாத்தியம் இல்லை தான் எங்கள் கம்யூனிட்டியில். அதால் நான் அந்த கேள்வியும் இதில் வச்சேன் நான். உண்மையாக அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு விவசாயிலையும் கொஞ்சம் பங்கு இருக்குது, நுகர்வோர்லையும் பங்கு இருக்குது. எப்படி என்றா வடிவாக்கிழமோ, இன்றைக்கு நாங்கள் 100 கிலோ மரவள்ளி கிழங்கை பிடுங்குறோம். 100 கிலோ மரவள்ளி கிழங்கை பிடுங்கி கொண்டு போய் சந்தையில் வியாபாரிகிட்ட கொடுக்குறோம். இந்தாங்கன்னா 100 கிலோ உண்டு. வியாபாரி எப்போவுமே ஒரு கணக்கு வச்சிருக்கிறார் என்னென்றால், இவர் பிடுங்கிட்டார், இது பெரிசபிள் கூட்டு, இப்போ ஒரு நாளில் பழுதாக போயிடும். அப்போ தான் ஒரு அசம்ஷன், ஒரு எடுகோல் எடுக்க வேண்டி இருக்குது. தான் இன்றைக்கு 50 கிலோவை தான் இதில் விற்பேன். இப்போ 100 கிலோ 100 ரூபா படி 100 கிலோவை 10,000 ரூபா காசு கொடுத்து அந்த வியாபாரி வாங்கிட்டேன். வாங்கினா 50 கிலோவை தான் நான் விற்பேன்னு நினைச்சு கொண்டு ப்ரைஸ் செட் பண்ணினா, 50 கிலோவில் கொள்முதல் விலை வந்துடணும் என்று ப்ரைஸ் செட் பண்ணினாலே 10,000 50 கிலோவால் பிரிச்சிங்களேன்னு சொன்னால் 200 ரூபா அதில் வந்துடும். இந்த 50 கிலோவிலையும் கொள்விலை வந்துடும். இதுக்கு மேலதிகமாக விற்கிற ஒவ்வொரு கிலோவிலையும் வர்றது தான் அவருக்கு லாபமாக இருக்கும். இதே நான் இவ்வளோ வடிவாக சொல்கிறேன்னா, நாங்கள் மரக்கறி விற்று பார்த்தோம். நாங்கள் இந்த கோவிட்டுக்குள்ளே இந்திரா மாட்டேன்னு சொல்லி மரக்கறி விற்பனை செய்கிற ஒரு தொழிலை தொடங்கி நடத்தினாங்க. இப்போ அது சிறிய அளவில் நடந்து வருது. நாங்கள் அதை எப்படி மேம்படுத்தலாம்னு ஒரு பக்கம் ஒரு இங்கே ஒரு டீம் ஒன்று அதில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கணும். அதால் தான் நான் வடிவாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது, கான்ஃபிடெண்ட்டாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ மிச்சம் 50 கிலோவும் உண்மையாக வேஸ்ட்டான்னு கேட்டால், பெரும்பாலான நாட்களில் 100 கிலோவும் எடுத்த விவசாயிகிட்ட 100 கிலோவும் விற்று முடியல. ஒரு 60 கிலோ 70 கிலோ விற்றுருவேன். ஒரு 20 கிலோ 30 கிலோ வேஸ்ட் ஆகிற வழக்கம் இருக்குது. நீங்கள் சந்தைகளுக்கு மத்தியானத்துக்கு பிறகு போனீங்களன்னா அந்த மாடு சாப்பிட்டோன்னு இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். தக்காளி பழம், பழைய மரக்கறியல், பழுதா போன மரக்கறியல்னு சொல்லி சாப்பிட்டோன்னு இருக்கிறத பார்க்கலாம். அப்போ இது 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 யார் பொறுக்கிறது இந்த காசு என்று சொல்லிட்டால், விவசாயியும் நுகர்வோரும் சேர்ந்து தான் இந்த காசை பொறுக்கிறோம், இந்த 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 லோஸ்ட்டை. அப்போ உண்மையாக விவசாயிகிட்ட வாங்கிக்கல வியாபாரிக்கு எனக்கு எவ்வளவு இன்றைக்கு விற்கும்ன்றது தெரிஞ்சிருந்தால் சரியாக இந்த லோஸ்ட்டை குறைக்கலாம். அது வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளில் ப்ரீ புக்கிங், ஆன்லைன் ப்ரீ புக்கிங் எடுத்தோம்னு சொன்னால், நாங்களும் இந்திரா மாட்டில் அதை செய்து நாங்கள். இப்போ நிறைய பேர் கேட்டால், நீங்கள் இந்திரா மாட்டில் சந்தையை விட எப்படி இந்த விலையை குறைச்சி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு கேட்டால், நாங்கள் முதல் நாளே புக்கிங் எடுத்துகிட்டு எங்களுக்கு 65 கிலோ மரவள்ளி கிழங்கு தான் தேவைன்னா விவசாயிட்ட 67 கிலோ 70 கிலோ தான் பிடுங்க சொல்லுவோம்.
அதுக்கு மேலதிகமாக அவர்கிட்ட போய் கொண்டு வந்து எங்கள்கிட்ட அது வேஸ்ட்டாக போகிறே இல்லை. அப்போ எங்களுக்கு மேல் மிச்சமானது அவற்றை மண்ணுக்குள்ளே அறுவடை செய்யப்படாமே இருக்கும். அதை நாங்கள் அடுத்த நாள் அறுத்துக்கொள்வோம். அப்போ எங்களுக்கும் நட்டம் இல்லை, வாங்குறவருக்கும் நட்டம் இல்லை, கன்சியூமருக்கும். அவருக்கு விலை குறைய கொடுத்தனாங்க, 125 ரூபா 130 ரூபாய்க்கே கொடுக்கலாம், 30% லாபம் காணும். 100 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா 130 ரூபாய்க்கு விற்றா போதும், எங்களுக்கு லாஸ்ட் இல்லாதபடியாக. விவசாயிக்கும் ஓகே, அவருக்கும் வேணுமென்னா நாங்கள் ஒரு 105 ரூபா 110 ரூபா கொடுக்கலாம். அவர் சந்தையில் கொண்டு 100 ரூபாய் கொடுக்குற நேரம் நாங்கள் ஒரு 105 ரூபா 110 ரூபா கொடுத்துட்டு அதுக்கு 30% ஆட் பண்ணி 140 ரூபா விற்றுக்கொள்ளலாம். கஸ்டமருக்கு லாபம். 200 ரூபாய்க்கு வாங்குறத 220க்கு வாங்குறத நாங்கள் 140 ரூபாய்க்கு அவரை கொடுக்க போகிறோம். இப்போ இது இப்படி ஒரு சிஸ்டம் உண்டு. டோட்டல் சந்தைக்கும் முழு சந்தைக்கும் வந்தால் விவசாயிக்கு எவ்வளோ இன்றைக்கு விற்குமென்றது சரியாக தெரிஞ்சால் அவர் இந்த மாதிரியான ரிஸ்க்கான வேலை செய்ய மாட்டார், லாபத்தை கூட ஆட் பண்ண மாட்டார். அது எங்கென்ன நாடுகளில் உடனடியாக சாதகமானு கேட்டால் அது கேள்விக்குறிதான். இந்திராமார்ட் மாதிரியான ஆன்லைன் மரக்கறி சந்தைகள் பிளாட்ஃபார்ம்கள் வந்து அது வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படுற நேரங்களில் அது சாத்தியம். அடுத்த சாத்தியம் என்னென்னு சொன்னால், இப்போ கீல்ஸ் காகில்ஸ் அந்த மாதிரியான இடங்களில் பாருங்கள், நல்ல கோல்ட் ரூமில் தான் மரக்கறி இருக்கும், குளிர்பதன பட்டியலில். அப்போ ஒரு நாளில் பழுதாக போகாத மரக்கறிகள் வந்து அந்த பழுதாக போகக்கூடிய மரக்கறியால் அந்த குளிர்பதன பட்டியலில் குளிருக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னால் 2 நாள் 3 நாள் வச்சு விற்கக்குள்ளே சிறிய லாபத்தோடு வச்சு விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அது வீணாக போகாது, அது உண்டு. இல்லை என்று சொன்னால் வேறு பல நாடுகளில் இருக்கிறது போல் இந்த வேஸ்ட்டாக போகிற கழிவாக போகிற மரக்கறிகளை ஆக குறைஞ்சது கொள்விலைக்காது வாங்குறதுக்கு வேறு ஒரு பிஸ்னஸ் இருக்க வேணும். அதாவது அவை வேண்டி கொண்டு போய் பவுடர் போடலாம், விலங்குணவாக பயன்படுத்தலாம், வேறு ஏதாவது பெறுமதி வேலைகளை செய்து உற்பத்திகளை வழங்கலாம் என்ற மாதிரியான வியாபாரங்கள் எங்கள்ட நாடுகளில் தோற்றம் பெறும் வரைக்கும் இதை ஒன்றும் செய்யலை. அப்படி தோற்றம் பெற்றால் கொஞ்சம் ஈஸி, அதுலேயும் பொருளாதாரம் மிச்சப்படுத்தப்படும், வியாபாரிக்கும் லாபம், நுகர்வோருக்கும் லாபம். இதில் நான் ஆரம்பத்தில் கதை கேட்க சொன்னேன்னா, விவசாயிக்கு ஒரு இடத்துல சந்தர்ப்பம் இருக்குண்டு. அது என்னண்டா, இவர் அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பங்களில் கொஞ்சம் பிளவிடுறார். விவசாயி அறுவடை செய்துட்டு சரியாக அறுவடை செய்துட்டு அதை இந்த சில விவசாயிகள் கலப்படங்களோடையும் கொண்டு வர்றது, அதுக்காகவும் அவங்கள அந்த 10 கொண்டு வாங்குறது, அதை விட விலைகளையும் பார்த்து இப்படி எடுத்தால் தான் இவை கொண்டு வர கலப்படங்களை தப்பி பிழைக்கலும் வியாபாரியால் அது உண்டு. இதை விட விவசாயி கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமலும் விடுற இன்னொரு பிள்ளை ஒன்று கிடக்குது. நான் முதல் சொன்னது வேணுமென்று செய்கிறது, இவர் இன்னொன்று பிள்ளை ஒன்று விடுறாரு. அப்படின்னா உரபேக்களுக்கு போட்டு அமர்த்தி கட்டி கரியல்ல மோட்டார் சைக்கிள்லையும் கட்டியலில் வச்சு இல்லடான்னு குடும்பமாக சேர்ந்து இழுத்து கட்டி நல்லா நசிச்சு கட்டி கொண்டு வாரது. கத்தரிக்காய் கறிமிளகாய் எல்லாத்தையும் கட்டி கொண்டு தான் சந்தையில் கொடுக்குறது. அது நசிப்பட்டது கன நாளைக்கு இருக்கல. அது என்ன செய்கிறோம், அது வேகமாக பழுதாக போயிடும். அப்போ போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ்ட், அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் வந்து அந்த இடத்துல கூடுது. அந்த இழப்புகளை யார் தாங்கணும்? வியாபாரி தான் தாங்கணும். வியாபாரி தான் தாங்கணும் என்று சொன்னால் உங்கள்கிட்ட விலை குறையத்தான் எடுத்தாகணும், நுகர்வோருக்கு விலை கூடத்தான் விற்றாகணும். அப்போ தான் அவனால் தாங்கலும். நீங்கள் அமர்த்தி கட்டி கொண்டு போனதால் அவனுக்கு 60 கிலோ பேக்கில் 10 கிலோ கழிவுன்னு சொன்னால் 50 கிலோ தான் அவன் கணக்கு பார்ப்பான். அதுலேயும் அங்கால நான் முதல் சொன்ன தியரியில் விற்கிறது விற்காதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அவன் ஒரு 60 கிலோ கணக்கு பார்த்தானே, 60ல் 50 கணக்கு பார்த்தானே, 25 தான் விற்கலாம்னு தான் அவன் ப்ரைஸ் செட் பண்ணுவான். இதுதான் இதுக்கு பின்னால் நடக்கிற பிரச்சனை. அப்போ இதை குறைக்க வேணும் நாங்கள் என்றா இந்த டீவியேஷன், இந்த வேறுபாட்டை குறைக்க வேணும் என்று சொன்னால் அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்ப முகாமை நிறுவனம் சொல்லுது, மரக்கறிகளை பிளாஸ்டிக் கிரேட்ஸ் பிளாஸ்டிக் கூடைகளில் கொண்டு போங்கோ, அதுக்குள்ளேயும் எந்த லாத்துக்கு மரக்கறி அடுக்கிறது, எப்படி அடுக்கிறதுலாம் பயிற்சியல் வழங்கினேன். அப்புறம் கிரேட்ஸில் அடுக்கி போட்டு அது எதிரியாமத்தினா மரக்கறியில் வெயிட் பொறுக்கக்கூடிய மாதிரி அதுக்குள்ளே மூக்கு முட்டை அடுக்கி விடுறதில்ல கத்தரிக்காய், அதுக்கு ஒரு இடைவெளி விடணும், காற்றோட்டம் இருக்கணும், எவ்வாறான வாகனங்களில் தம்புள்ளை கொண்டு போகணுமென்றெல்லாம் அது விஷயங்கள் இருக்குது. விவசாயம் சும்மா சாதாரண படிப்பு இல்லையே. நான் நிறைய சொல்கிறேன், நான் 10 கோழி வளர்க்குறதுக்கு உங்களுக்கு படிப்பு தேவையில்லை. இதுவே 1000 கோழியாக வளர்க்குறேன்னு சொன்னால் படிப்பு தேவை. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு கை அரிசி எள்ளி போட்டாலே 1000 கிலோ அரிசி 2 நாளைக்கு 3 நாளைக்கு எக்ஸ்ட்ராவாக அறிய வேண்டி வரும் கோழிக்கு. அதுவும் கொண்ட வயிற்றில் அடிக்கும், நட்டத்தில் போகும், லாபத்திலேருந்து கொண்டு போகும்.
அப்போ இதற்கு படிப்பு இருக்குது. இந்த படிப்பை நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கொண்டா தான் நாங்களும் முன்னேறையிலும் இந்த நாட்டையும் முன்னேற்ற இயலும். இன்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. லஞ்சங்கள் ஊழல்கள் செய்தவர்கள் கைது செய்யப்படுறார்கள், நாடு நல்ல வழியில் போகுதுன்ற நம்பிக்கை வர நேரம் நாங்களும் எங்களால் முடிஞ்ச பங்களிப்பை இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு நாங்கள் செய்வோம்னு நாங்களும் ஒரு சின்ன உறுதி ஒன்று எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் ஒன்றும் திடீரென்று உங்களை நாங்கள் புத்தராகவோ சாய்பாபாவோ ஆக சொல்லலை. சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள், அட்டமிக் ஹேபிட்ஸ்ன்னு சொல்கிறது. குட்டி விஷயங்களை நாங்கள் செய்யக்குள்ள நிறைய பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். உரபேக்கில் நாங்கள் சந்தையை சாமான் கொண்டு போய் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டை விவசாயி எடுக்கணும். சின்ன பிளாஸ்டிக் ரேட்ஸ் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ 3500 4000 ரூபாய்க்கு இருக்குது. 60 ரூபாய்க்கு பிந்திய முகாமைத்துவ நிறுவனம் இரண்டமடுல கிளிநொச்சியில் யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். கிளிநொச்சியில் இரண்டமடு நெல் தானிய களஞ்சியத்தில் இருக்கணும். அங்கே சோமகாந்தன் என்ற ஒரு மேனேஜர் இருக்கார். அவரை சந்தித்து இந்த வியாபாரிகள் விவசாயிகள் எல்லாரும் நீங்கள் உங்களுக்கு கிரேட்ஸ் தேவை என்று சொல்லி பதிஞ்சு வச்சிங்களேன்னு சொன்னால் அவர்களால் அரமானியத்துக்கு, அதாவது அரவாசி விலைக்கு உங்களுக்கு பிளாஸ்டிக் ரேட்ஸ் தர முடியும். நாங்களும் எடுத்து வச்சுருக்கிறோம். அதால் உங்களுக்கு அந்த தகவலை சொல்லித்தரேன். அப்போ நீங்கள் அவ்வாறான இதுகளை எடுத்து இந்த இப்போ லாஸ்ட்டை குறைச்சி அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை குறைக்கிறதன் மூலம் எங்களுக்கு கொஞ்சம் விவசாயிக்கு கிடைக்கிற விலையையும் கூட்ட முடியும். வியாபாரி அவனும் எங்களில் ஒரு ஆள் தான். அவனுக்கு லாபம் கிடைக்கணும். அவனுக்கு லாபம் கிடைக்காட்டி அந்த சும்மா சொல்ல இல்லை. முந்தி பழமொழி உண்டு, சட்டி நட்டம் ஊர் மேலேன்னு சொல்லுவாங்க. சட்டி தான் நட்டப்பட மாட்டான். தான் எனக்கு நட்ட வருதுன்னு தெரிஞ்சதுனால் அதை ஊருக்கு சாத்தி விட்டுறாரு. ஏன்னா அவர் தான் சட்டி, அதால் அவர் சட்டி, அவர் தான் சட்டி. அது அவர்கிட்ட குணாதிசயம். ஸோ அவருக்கு நட்டம் பெறாமல் இருக்க வேணுமென்றதுக்காக அவர் என்னவும் செய்வார். அதான் அந்த பழமொழியின் அர்த்தம். அப்போ நீங்கள் இது இன்றைக்கு நீங்கள் கொண்டே கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கே விலை கூடும், விலை குறையும், மாறுமென்றெல்லாம் எதிர்பார்க்கப்படாது. அது அவருக்கு புரியணும். ஏன்னா அவர்களும் இந்த கதையை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்களுக்கு அது அனுபவத்தில் தான் வரணும். அவர்கள்ட்ட மொழி வேறு, அந்த மொழியிலே அவர்களுக்கு அது புரியணும். அவர்கள் புத்தகத்தை பார்த்து வீடியோவை பார்த்து விளங்கி கொள்ள மாட்டார்கள், பெரும்பாலானவர்களை சொல்கிறேன். அவர்களுக்கு ஓகே, நான் இவ்வளோ காசுக்கு வாங்கினான், இவ்வளோ காசுக்கு விற்க வலிக்கிறேன், ஸோ இந்த காசு கொஞ்சம் கூட என்னட்ட மிஞ்சுது, இப்போ இனிமேல் கொஞ்சத்தை விலையை குறைக்கலாமென்று அதில் ஒருத்தன் முடிவெடுப்பான். அதில் ஒருத்தன் முடிவெடுக்க அப்படியே சந்தையில் விலை குறைய வலிக்கணும். டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே, கொஞ்சம் குறைய வலிக்கிறோம். ஒருத்தர் குறைக்க மாறி குறைச்சுன்னு சொல்லி வேறு ஒரு பாயிண்டில் வந்து இப்போ 220 ரூபாயில் இருந்த மரவள்ளியின் விலை கொஞ்சம் இறங்கி வந்து 180 ரூபாயில் செட்டில் ஆகும், இல்லை 175 ரூபாயில் செட்டில் ஆகும். இப்படித்தான் இந்த மாற்றத்தை செய்யலாம். இது நாங்கள் இவ்வளவு நாளும் விவசாயியாக இருந்ததாலேயும் கொஞ்ச காலத்துக்கு முன்னம் இருந்து நாங்கள் மரக்கரை வியாபாரி ஆகின அனுபவத்தில் இருந்தும் சொல்கிறேன். இது ஆக எனக்கு நல்லா படித்து கொண்டதுனால் வாழைப்பழத்தில் வாழைக்குலையே 100 ரூபாய்க்கு வாங்கினால் நாங்களே 30% விற்று 130 ரூபாய்க்கு விற்கக்கூடாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணினால் அது அங்கே தண்டில் கொஞ்சம் போயிடும், கிடக்க வத்தும். விற்கலாமல் போகிற பழம் எல்லாம் என்னண்டு அது நான் வியாபாரி பொறுக்கல, அதாவது தனியாக அப்படி பொறுத்தால் அவர் கடையை போட்டு போக வேண்டியா. அப்போ ஓகே, விற்கலாமல் போகிற பழம் ஒரு 20 கிலோ குலையில் விற்கலாமல் போகிற பழம் ஒரு 5 கிலோன்னு வேணுனா அல்லது 6 கிலோன்னா அதுன்ற காசையும் இதுக்குள்ளே தான் ஆட் பண்ணணும். அதிர்ஷ்டவசமாக அந்த 5-6 கிலோவும் விற்று தீர்ந்தால் அந்த காசு மேலதிக லாபமாக வர வைக்கப்படும். இதுதான் மரக்கரை வியாபாரத்தின் ரகசியம். இதை உடைக்க வேணும்னா நான் சொன்னதில் கடைப்பிடிக்க வேணும். இந்த பிரஜாசக்தி மாதிரியான விஷயங்களில் வர்ற காசுகளை கிராமங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கோல்ட் ரூம் குளிர் அறைகள் கட்டி மேலதிக மரக்கறிகளை நாங்கள் வியாபாரிகிட்ட விற்க விருப்பம் இல்லாதாக்கள் நாங்கள் அந்த கோல்ட் ரூமில் 1 நாள் 2 நாள் வச்சு அதுக்கு ஒரு சின்ன பேமெண்ட்டை கொடுத்து அதை எடுத்து அடுத்த நாள் சந்தைப்படுத்தி சில விஷயங்கள் அதில் 6 மாதம் எல்லாம் நீங்கள் மரக்கறி வச்சுருக்கேலும். அப்போ 6 மாதம் எல்லாம் மரக்கறி வச்சுருக்கேலும்னு சொன்னால் பச்சை மிளகாய் 50 ரூபா 60 ரூபாய்க்கு கிடைக்கிற நேரங்களில் விவசாயிக்கு ஒரு கொஞ்சம் கூட கொடுத்து சந்தோஷமாக கொண்டு வந்து இங்கே தாங்கடாப்பான்னு சொன்னால் ஒரு கோல்ட் ரூம் இருக்கிற இடத்துல அவன் கொண்டு தருவான். அதை வேண்டி பத்திரப்படுத்தி கோல்ட் ரூமில் வச்சு கோல்ட் ரூமுக்கு கரண்ட் பில் கட்டி பராமரித்து கோல்ட் ரூமுக்குரிய வாடகையெல்லாம் கட்டிட்டு 700 800 வரைக்கும் விற்கிறதும் ஒரு அருமையான வியாபாரம். இது எங்கள்ட நாட்டில் தான் இல்லை, நான் வேறு நாடுகளில் இதை பார்த்தும் இருக்கிறேன், அறிஞ்சும் இருக்கிறேன் வாசித்து. அப்போ இவ்வாறான தொழில் முயற்சிகளை எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் செய்யலை. அது என்ன எடுக்கிறதுக்கு இளைஞர்கள் அடுத்த கட்டம் நீங்கள் அக்ரிகல்ச்சரில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசித்து கொண்டிருக்கிறார்கள், முன் பெற வேணும். முன்வருகிற போது இதுகள் இப்படியான விஷயங்கள் நல்லதை கொண்டரும். இதுகளை சொல்கிறது சோஷியல் பிஸ்னஸ், சமூக வியாபாரங்கள், சமூக நலன் சார்ந்த வியாபாரங்கள். ரைட்,
இன்றைய நல்ல ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் உங்களோட கருத்துக்கள், எதிர்கருத்துக்கள், ஆதரவு கருத்துக்கள் எதென்ன கொஞ்சம் டீசெண்டாக போடுங்க. நாங்களும் டீசெண்டாக கதைப்போம். ஏனெண்டா எதிர்கருத்து இருக்கலாம், இருக்க வேணும் கட்டாயம். நான் கடவுள் இல்லை, எனக்கு கொம்பு இல்லை. நான் கதைச்ச கருத்துக்கு மாற்று கருத்து வந்தால் தான் அது ஜனநாயக நாடு. ஆனால் டீசெண்டாக போடுங்க, டீசெண்டாக கதைப்போம். ஓகே, நான் பிள்ளையண்டா நான் திருத்தி கொள்வேன். ஐ ஆம் ரெடி ஃபார் தேட். பிள்ளை விடலாம் தானே. நாங்கள் எத்தனையோ பிள்ளை விட்டுருக்கோம். இந்த வீடியோக்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நெல்லே வரி மாறி நட்டுட்டு அடிக்க வந்தவங்கள்ட்ட அடியும் வாங்கி கையை தூக்கி சரண்டை பண்ணி ஓகே இந்த பிள்ளை விட்டுட்டு நாங்கள் வெட்டி கொடுப்போம்னு சொன்ன வரலாறு எல்லாம் இருக்குது. தனித்தனியாக வெட்டி தர மாட்டோம். ஸோ எல்லோரும் பிள்ளை விடலாம். டீசெண்டாக காய்ச்சா சரி. ஏன்னா டீசெண்டாக காய்ச்சா தான் எல்லோரும் பார்ப்பினோம். அதே ஓகே என்ன கருத்து ரஜித் எனக்கு சொல்லியிருக்கணும், ரஜிதன் அதுக்கு திரும்ப என்ன சொல்லியிருக்கு, ரஜிதன் தான் திருத்துறன்னு சொல்லியிருக்கா இந்த கருத்தை. இதை விட்டுட்டு மொக்குத்தனமாக ஒரு மூர்க்கத்தனமானு சொல்லல, அது மூர்க்கத்தனமாக இல்லை நான் செய்கிறதான் சரி, விவசாயி தான் கூட உழைக்கணும், வியாபாரி கொண்டு வரார், நீங்கள் அவரை பிடிச்சி ஜெயிலில் போடணும், அவரை விட்டுட்டுருக்கிறீங்கன்ற மாதிரி கதைச்சா யதார்த்தம் விளங்காத ஆளாக நீங்கள் கருதப்படுவீங்கள். நான் அதை ஒன்றும் ப்ளாக் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் நிறைய பேர் அப்படி தான் விட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அவர்கள் எங்கள்கிட்ட போஸ்டுகள் ரீச் ஆகிறதுக்கு உதவி செய்கிறார்கள். அப்போ நாங்கள் அவர்களை ப்ளாக் பண்ணக்கூடாது. சரி, நல்லா சந்திப்போம் இன்னும் ஒரு காணொளியில்.